ஓகே, குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது என்எம்எம்எஸ் கிளாஸ், என்எம்எம்எஸ் மேத்ஸ் கிளாஸ் தான் நம்ம எடுக்க போகிறோம். இன்றைக்கி அந்த மென்டல் எபிலிட்டி எடுக்கிற மேடம் இன்றைக்கி லீவு, அதனால் நான் மேத்ஸ் எடுக்கிறேன். இப்போ ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு. நாளைக்கு ஈவினிங்கும் 6:30க்கு நம்ம கிளாஸ் வைக்கிறோம். ஒரு அரை மணி நேரம் கிளாஸ் வைக்கிறோம். எதுக்காக என்றால், சனிக்கிழமை ஈவினிங் சில குழந்தைகளுக்கு இன்கன்வீனியண்ட்டாக இருக்குது. அவங்க எங்கேயோ டியூஷன் போகிறாங்க, அது போகிறாங்க, எதோ போகிறாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து இன்கன்வீனியண்ட்டாக இருக்குது. அதனால் நாளைக்கு ஈவினிங், தட் இஸ் சண்டே ஈவினிங், வி தாட் வில் கீப் நாளைக்கு ஒரு ட்ரையல் 6:30 to 7, அரை மணி நேரம் மட்டும் ட்ரையல் வச்சுக்கலாம். சப்போஸ் இஃப் இட் ஒர்க்ஸ் வெல், வி கேன் ஹேவ் the second class on Sunday evening. Instead of Saturday evening, we will have Sunday evening. பார்ப்போம் அந்த ட்ரையல் எப்படி வருதுன்னு பார்த்துக்கலாம். ஓகே, I will share this. என்னம்மா நாளைக்கு மார்னிங் வைப்பீங்களா? மார்னிங் 10 மணிக்கு எப்படி இருக்குது? அது இருக்குது. மார்னிங் 10 மணிக்கு நாளைக்கு சாட் கிளாஸ், சயின்ஸ் கிளாஸ் நடக்கும். நாளைக்கு ஈவினிங் 6:30க்கு ஒரு ட்ரையல் கிளாஸ் பார்க்கலான் இருக்கோம். இப்போ ஸ்கிரீன் தெரியுதான்னு பாருங்க, நான் ஷேர் பண்றேன். சார் என்எம்எம்ஸ்ல சோசியல் இருக்குல்ல சார்? கண்டிப்பா இருக்குது. இப்போ சோசியல் இப்போ ஏன் எடுக்கலன்னு கேக்குறீங்களா? ஆமா சார். இனிமே எடுப்போம். ஒன்று. ரெண்டாவது, சோசியல் வந்து அதிகமா வந்து அதை சொல்லி கொடுக்குறதுன்னு பெருசாக இருக்காது. நீங்கள் இதை படிக்கிறதா பெருசாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இப்போ 8th ஸ்டாண்டர்டில் அந்த சோஷியல் நல்லா படிங்க. 7th ஸ்டாண்டர்ட் புக்கையும் படிக்க வேண்டும். சோஷியல் இருக்கும். சோஷியலை சொல்லி கொடுக்குற மாதிரி பெருசாக இருக்காது. அப்படியே மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் நிறையா இருக்கும். கொஞ்சம் சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் இருக்கும். அதை நீங்கள் 7ஆம் வகுப்பு சோஷியல் புக்கும் 8ஆம் வகுப்பில் எதுவரை நடத்திருக்காங்களோ அது வரலும் படிக்கணும். சரியா? ஓகே. ஸோ மேத்தமெட்டிக்ஸ் எல்லாருக்கும் ஸ்க்ரீன் தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீன் தெரியுதா? எஸ் சார். ஓகே. எஸ் சார். இந்த முதல் கேள்வி நானே படிக்கிறேன். என்னடா அது வருது? என்னாச்சு? ஆயிடுச்சு. One minute. ஓகே, முதல் கேள்வி தெரியுது உங்களுக்கு. 2 sides of a triangle are 3 cm and 5 cm. Which of the following can be a third side of the triangle? ஒரு ட்ரையாங்கிள்னா முக்கோணம். பாருங்க, தமிழில் படிக்க. ஒரு முக்கோணத்தின் 2 பக்கங்கள் 3 சென்டிமீட்டர் மற்றும் 5 சென்டிமீட்டர் எனில் பின் வருவனவற்றுள் எது அந்த முக்கோணத்தின் 3வது பக்கமாக அமையும்? அவசரப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அவசரப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். முக்கோணம் 2 பக்கங்கள் 3 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் எனில் பின்வருவன. ஓகே, ஒவ்வொன்றா பார்க்கலாம். 2 சென்டிமீட்டர் ஆக இருந்தால் அப்போ 3 பக்கம் என்ன? 2, 3, 5. எந்த ஒரு 2 பக்கத்தை கூட்டினால் 3வது பக்கத்தை விட பெருசாக இருக்கணும். ஈக்குவலாக இருக்கக்கூடாது. 3வது பக்கத்தை விட பெருசாக இருக்கணும். அப்போ 2 + 3 போட்டால் 5. 5 3வது பக்கம் 5. அப்போ அது ஈக்குவலாக தான் இருக்குது. அதனால் 2 இருக்க முடியாது. 2 is not the answer. புரியுதா? 2 is not the answer. இரு அவசரப்படாத, தப்பா சொல்லக்கூடாது. ஒவ்வொன்றா இப்போ 2 இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன் 2 இல்லை? 2 இருந்தால் 2, 3, 5 என்பது ஒரு முக்கோணம் 3 பக்கமாக இருக்கும். 2 + 3 போட்டால் 5. அடுத்தது 6 இருக்குமான்னு பார்க்கலாம். 3, 5, 6. 3, 5, 6. 3, 5, 6 இருக்க முடியுமா? எந்த 2 பக்கத்தை கூட்டால் 3வது பக்கத்தை விட அதிகமாக இருக்கணும். 3 + 5 8. எஸ், 6 விட அதிகமாக இருக்குது. 5 + 6 11. அது 3 விட அதிகமாக இருக்குது. அப்போ 6 + 3 9. 5 விட அதிகமாக இருக்குது. அப்போ 6ஆக இருக்கலாம். 6ஆக இருக்கலாம். 3, 5, 6 என்று இருக்கலாம். அடுத்தது 3, 5, 8 இருக்க முடியுமா? இருக்க முடியாது. 3, 5 கூட்டினா 8. அது 8.
யாரோ பிரசன்ட் பண்றா சார் ஆட்டோ ஏப்பா. ஆட்டோன்னு யாரோ பிரசன்ட் பண்றா தம்பிகளா பண்ணாதீங்க கண்ணா. ஐயோ வாட் டு டு. சார் வந்துருச்சு சார் நீங்க ஆஃப் பண்ணிடுங்க சார். எப்படி ஆஃப் பண்ணு தெரியல. சரி பரவாயில்லைங்க, பாருங்க ஸ்க்ரீன் இப்போ தெரியுதுங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அகர்சன் படிங்க பார்க்கலாம். இந்த அகர்சனில் ராகுல் படிங்க பார்க்கலாம். முதல் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே. Two sides of a triangle are 3 centimeter and 5 centimeter. Which of the following can be the third side of a triangle? ஒரு முக்கோணத்தில் 2 பக்கங்கள் 3 சென்டிமீட்டர் மற்றும் 5 சென்டிமீட்டர் எனில் பின்வருவற்றுள் எது அம்முக்கோணத்தின் மூன்றாவது பக்கமாக அமையும்? ஓகே, 3 5 கொடுத்தாங்க. மூணாவது பக்கம் 2ன்னு எடுக்கிறேன். அப்போ 2 3 5. 2 பக்கத்தை கூட்டினா மூணாவது பக்கத்தை விட அதிகமாக இருக்கணும். அப்போ 2யும் 3யும் கூட்டினா 5 வருது. இன்னொரு பக்கம் 5 இருக்குது. அப்போ ஈக்குவல் தான் வருது, அதை விட அதிகமாக இல்லை. அதனால் 2 cannot be the answer. 6 போட்டு பார்த்தா 3 5 6. இங்கே எந்த 2 பக்கத்தை கூட்டினாலும் அது மூன்றாவது பக்கத்தை விட அதிகமாக வருகிறது. அதனால் 6 can be the answer. ஓகே, 6 can be the answer. அடுத்தது 8 போடுங்க. 3 5 8. 3 5 8ல் 3 5 கூட்டினா 8 வருது. 8 ஈக்குவல் டு அனதர் 8 ஈக்குவலாக வருது. அது cannot be the answer. 3 5 9. 3 5 9. இதில் இந்த 3 5 கூட்டினா 3 5 கூட்டினா 8 வருது. அது 9 விட சிறுசாக இருக்கு. இவங்க யாரோ வந்திருக்காங்களாட்டிருக்கு. சரி, 3 5 கூட்டினா அப்போ 9 இருக்க முடியாது. அப்போ என்ன ஆன்சர்? 6th ஆன்சர். ஆறாவது ஆன்சர். புரியுதா எல்லாருக்கும்? எஸ் சார். அதாவது எங்க பாருங்க, முக்கோணத்தின் பாருங்க ஒரு ட்ரையாங்கிள் ஏ கமா பி கமா சி அப்படிங்கிற சைடு இருக்கு. கொஞ்சம் பெருசாக பண்ணுறேன். எப்படி பண்ணுறது? பெருசு பண்ண முடியாத இருக்கு. சரி, ஏ கமா பி கமா சிங்க இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது ஏ ப்ளஸ் பி வந்து கிரேட்டர் தேன் சியாக இருக்கணும். அப்புறம் ஏ ப்ளஸ் எழுதிக்காங்க வேணாம், இது ஏ ப்ளஸ் சி வந்து கிரேட்டர் தேன் பியாக இருக்கணும். அப்புறம் பி ப்ளஸ் சி வந்து கிரேட்டர் தேன் ஏவாக இருக்கும். இப்படி மூணு கண்டிஷன். அது எந்த 2 பக்கத்தை கூட்டினாலும் அது மூணாவது பக்கத்தை விட அதிகமாக இருக்க வேண்டும். இதுதான் அதுக்கு ஃபார்முலா. ஏபிசியில் ஏ ப்ளஸ் பி ஷுட் பி மோர் தேன் கிரேட்டர் தேன் சி. ஏ ப்ளஸ் சி வந்து பியை விட பெருசாக இருக்கணும். அப்படி அந்த சிம்பிள் வந்து கிரேட்டர் தேன் அப்படின்னு அர்த்தம். தெரியுமா அதே சிம்பிள்? பி ப்ளஸ் சி வந்து ஏ விட பெருசு, கிரேட்டர் தேன் ஏ. ஓகே, இந்த சிம்பிள் தெரியுமா? இந்த மாதிரி சிம்பிள் தான் கிரேட்டர் தேன் தெரியுமான்னு கேட்குறேன். படிச்சிருக்கீங்க. ஓகே, அடுத்த கேள்வி போயிடலாமா? சரி, இப்போ ஒரே ஒரு இதுலேயே இன்னொரு கேள்வி கேட்டலாம். இதில் பாரு, இந்த ஒரு முக்கோணத்தோடைய இது சொல்கிறேன். 8, 7, 16 இது முக்கோணமா அமையுமா? சார் இல்ல சார், அமையாது. ஆமா, 8 + 7 15. அது வந்து அது மூணாவது சைடோட பெருசாக இல்லை, அதனால் அமையாது. வெரி குட். இதுதான் அதுக்கு டெக்னிக். ஓகே, இந்த கணக்கு எனக்கு தெரிஞ்சு எல்லா வருஷமும் வருது இந்த மாதிரி கணக்கு. அது வராத வருஷமே இல்லை. இன்னும் யாரோ வந்த மாதிரி இருந்தது. அது வராத வருஷமே இல்லை. ஓ, யாரோ வராங்க. என்னப்பா எல்லாம் கரெக்ட் டைம் வாங்க, லேட்டாக வராதீங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாம். படிங்க யாரோ ஒருத்தரே. சார் நான் வாசிக்கவா? வாசிக்க. Which of the following expressions has x minus 3 as a factor? பின்வருவனவற்றில் x minus 3 ஐ ஒரு காரணியாக கொண்ட பல்லுறுப்பு கோவை எது? அப்போ 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஆன்சரை அதை வந்து ஃபேக்டராக பிரிச்சிங்கன்னா அது ஒரு ஃபேக்டர் x minus 3 இருக்கணும். இங்கே பாருங்க, நானே போடுறேன், அமைதியாக இருங்க. x² minus x² minus 4x. ஆமாம்,
மைனஸ் 4x ப்ளஸ் 3 அப்படின்னு ஒரு கோவை, பல்லுறுப்பு கோவை. அதாவது 2-3 ஃபேக்டர் இருக்கும். இதை வந்து 2 ஃபேக்டராக பிரிக்கணும் பண்ண. இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள் எல்லாரும். இப்படி 2 பிராக்கெட் போட்டுக்கிறேன். இப்படி 2 பிராக்கெட் போட்டுக்கிறேன். அதாவது 2 கோவையை 2 ஃபேக்டராக பிரிக்கிறேன். அப்போ இங்கே ஒரு ஃபேக்டர் வந்து எக்ஸு ப்ளஸ்ஸோ மைனஸோ இருக்கும். இன்னொன்று அதே மாதிரி எக்ஸ் ப்ளஸ்ஸோ மைனஸோ இருக்கும். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்துருச்சு, ஒன்று வந்துருச்சு. இப்போ 3 வரணும், ப்ளஸ் 3 வரணும். எந்த 2ஐ பெருக்கினால் ப்ளஸ் 3 வரும்? ஒன்று இங்கே ப்ளஸ் 3, இங்கே வந்து ப்ளஸ் 1. இப்போ போட்டால் இந்த 1 இன்ட்டு 3 3 வருமா? 1 இன்ட்டு 3 3 வருமானு கேட்குறேன். எஸ் சார். ஆனால் மைனஸ் 4x வரணும்னா 1x 1 இன்ட்டு எக்ஸ் 1x 3 இன்ட்டு எக்ஸ் 3x 2 கூட ப்ளஸ் 4x வருது. அப்போ மைனஸ் 4x வரல, ப்ளஸ் 4x வருது. இருங்க, அந்த இதில் அந்த இது என்ன எக்ஸ் மைனஸ் சாரி எக்ஸ் மைனஸ் 3 சாரி எக்ஸ் மைனஸ் 3 வருமானு கேட்குறாங்க. இருங்க, அப்போ எக்ஸ் மைனஸ் 3, இது எக்ஸ் மைனஸ் 3 என்றால் இங்கே வந்து மைனஸ் 1 வரும். அப்போ தான் மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 3 3 வரும், வந்துருச்சு. இப்போ இது இந்த 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 கோவையை விரிவாக்கம் பண்ணால் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், அப்புறம் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1x, அப்புறம் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3x, மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 3 ப்ளஸ் 3. அப்போ வருதா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1x மைனஸ் 3x மைனஸ் 4x வந்துருச்சா? வந்துருச்சு, ப்ளஸ் 3. இப்போ இந்த கோவை பாருங்கள், கொடுத்த கோவைக்கு கரெக்டாக வந்துருச்சு. அப்போது இதனோட ஃபேக்டர்ஸ் எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 3ன்னு பேர். எக்ஸ் மைனஸ் 3 ஒரு ஃபேக்டராக இருக்குது. அதனால் இங்கே ஆன்சர் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனே ஆன்சர். இப்போ செகண்ட் ஆப்ஷன் ஆன்சராக இருக்க முடியுமான்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. இருங்க, ஏதோ ஒரு குழந்தை. ஹலோ, சொல்லுப்பா, சொல்லுங்க. ஏதோ ஒரு குழந்தை கூப்பிட்டே இருக்கு. சரி சார், வாய்ஸ் பிரேக் ஆகுது. பிரேக் ஆகுதா? வாய்ஸ் பிரேக் ஆகுதா? ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ பிரேக் ஆகுதான்னு பாருங்க. சார் கரெக்டா இருக்கு சார். எஸ் சார். ஓகே, இப்போ ரெண்டாவது கோவை பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 6. இப்போ ஒரு ஃபேக்டரி எக்ஸ் மைனஸ் 3 என்றால் இன்னொரு ஃபேக்டரி என்னவாக இருக்கும்? இன்னொரு யாரோ வராங்க, அவங்கள உள்ள விட்டுறலாம். யாரோ வந்து போகிறாங்களுக்கு, யாருன்னு தெரியல. ஆட்டோ பையன்றவங்க தான் ஜாயின் பண்ணிட்டு போகணும். ஆமாம், அப்படி தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் ஓரளவுக்கு. சரி, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 6ன்னா ஒரு ஃபேக்டரி எக்ஸ் மைனஸ் 3 என்றால் இன்னொரு ஃபேக்டரி என்ன இருக்கும்? எக்ஸு மைனஸ் 3 இருக்குது, இன்னொரு ஃபேக்டரி எக்ஸு ப்ளஸ் 2 இருக்கும். எக்ஸு ப்ளஸ் 2 இருக்கும். அப்போது எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்குது. ஆனால் எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 போட்டு பாருங்கள், என்ன வருதுன்னு பார்க்கலாம். சார் ஸ்க்ரீன் தெரியல. எக்ஸ் ஸ்க்ரீன் தெரியுது சார். ஒரு நிமிஷங்க. எக்ஸ் ப்ளஸ் 2 ஸ்க்ரீன் தெரியலையா? ஏமா சார் தெரியல? தெரியுது சார். தெரியுது, அவங்க தெரியல பாரு. எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 எவ்வளோ? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், 2 இன்ட்டு ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2x, அப்புறம் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3x, 2 இன்ட்டு மைனஸ் 3, 2 இன்ட்டு மைனஸ் 3 மைனஸ் 6 வரும், மைனஸ் 6 வரும். அப்போ இது வந்து மைனஸ் 6 வருதா? அப்போ 6 வருது. 6 நமக்கு எக்ஸ் மைனஸ் 3 இதுக்கு எக்ஸ் மைனஸ் 2 6 வருது. கரெக்டு. ஓகே, பார்க்கலாம். சார் லைட்டா கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க சார். ஜூம் பண்ண முடிய மாட்டேங்குதுங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஹவ் டு ஜூம்? சார் நம்ம ஜூம் பண்ணிக்கலாம் சார். அதான்டா எனக்கு தெரிய மாட்டேங்குதே. தெரிஞ்சு நான் பண்ண மாட்டேண்ணா.
அது ஏதோ சம்திங் ராங் வித் மை இது நம்ம ஜூம் பண்ணுறது தான். இருங்க நான் பார்க்குறேன். சார் கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்களேன். சைடுல ரைட் சைடு மூவ் பண்ணீங்கன்னா ப்ளூ கலர்ல ஒரு ஆப்ஷன், அத ப்ளூ கலர்ல ஒரு பிளஸ் ஆப்ஷன் மாதிரி இருக்கு சார். இப்போ எஸ் சார். ஓகே சார். பழகிட்டேன் நானும் கூட. ஓகே. இப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ப்ளஸ் 2x மைனஸ் 3x. அப்போ இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு, ஏன்னா ப்ளஸ் 2x மைனஸ் 3x அது கூட்டினா மைனஸ் எக்ஸ் வந்துடும். அப்புறம் மைனஸ் 6 இப்படி வருது. இங்கே போட்டு பார்க்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 6. ஆனால் நமக்கு என்ன வருது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ். அப்போ இது ஆன்சர் கிடையாது, இந்த ரெண்டாவது ஆப்ஷன் கிடையாது. ஸோ அந்த மாதிரி நீ கண்டுபிடிக்கணும், ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கும் பொழுது எதில் எக்ஸ் மைனஸ் 3ங்கிறது ஃபேக்டராக வருதுன்னு கேட்குறாங்க. இந்த கேஸில் நமக்கு முதல் இதே எக்ஸ் மைனஸ் 3 ஃபேக்டர்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதுதான் ஆன்சர். ஆன்சர் இது 1. இப்படி ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கணும். சார் இது இவ்வளோ நேரம் ஆகுமே சார், ஆகாது. இதை முதல்ல போடும்போது ஆகும், ஆனால் கொஞ்சம் பழகிட்டீங்கன்னு ஆகாது. நான் உங்களுக்காக போடும்போது உங்களுக்கு நான் மெதுவாக போட்டு காமிக்கிறேன். பட் ஆனால் பழகிட்டால் அது ஆகாது, அது ஆகாது என்பது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரியா? அது நான் இன்னும் கூட சில சுருக்கு வழி இருக்குது. இப்போதைக்கு இந்த மாதிரி வழி தெரிஞ்சுங்க. அது எக்ஸாம் வரும்போது சுருக்கு வழி என்னன்னு பார்க்கலாம். 93வது கேள்வி நான் படிக்கிறேன் பாருங்க. இஃப் p ஈக்குவல் டு மைனஸ் 15 and q equal to 5, then the value of p minus q divided by p plus q is. தமிழில் படி. p equal to minus 15 மற்றும் q equal to 5 எனில் p minus q வகுத்தல் p plus q வின் மதிப்பு என்ன? p minus 15 q 5னா p minus q எவ்வளோ இருக்கும்? 10. நல்லா பாரு, தப்பு பண்ணக்கூடாது. சார் மைனஸ் 10. ஏய் பாரு, தப்பு சொல்லாதீங்க. சார் மைனஸ் 10 இல்ல, இங்க பாருங்க. நான் போடுறேன். நீங்க தப்பா சொல்றீங்க, எனக்கு கஷ்டமா இருக்குது. p equal to minus 15 சார் 20 மைனஸ் 20 q equal to 5. இப்போ என்ன கேட்குறான், p மைனஸ் q என்னன்னு நம்ம கேட்டோம். அப்படின்னா p வந்து மைனஸ் 15, அப்போ q வந்து 5, அப்போ மைனஸ் 5 வரும். அப்போ மைனஸ் 15 மைனஸ் 5 எவ்வளோ வரும்? மைனஸ் 20 வரும். எவ்வளோ வருது? மைனஸ் 20 மைனஸ் 20 வருது. எல்லாம் தப்பா ஏதோ சொன்னீங்க பார்த்தீங்களா? அப்படி பண்ணக்கூடாது, அவசரமே படாதீங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் அவசரப்படுறீங்க. அப்போ p ப்ளஸ் q எவ்வளோ வருதுங்கிற p q என்னடா இது வருது? ஏன் இது அப்படி ஆகுது? p ப்ளஸ் q எவ்வளோ? p வந்து மைனஸ் 15, q வந்து 5 மைனஸ் 10. எஸ். அப்போ மைனஸ் 20 டிவைட் பை மைனஸ் 10 என்ன வரும்? மைனஸ் 20 வகுத்தல் மைனஸ் 10. பாரு, 1/2. இங்க பாருங்க. இது இருங்க, நீங்க தப்பா சொல்லிட்டு இருக்கனால எனக்கு கவலையா இருக்குது. ரொம்ப கவலை வந்துடுச்சு. ஐ எம் சேட் நவ். இப்போ p மைனஸ் q வந்து மைனஸ் 20. மைனஸ் 10. p ப்ளஸ் q வந்து மைனஸ் 10. இப்போ p மைனஸ் q 20 டிவைடட் பை மைனஸ் 10 எவ்வளோ வரும்? 20 2. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடுது. 20 டிவைட் பை 10 2 என்பது சரியான. நீங்கள் அதுக்குள்ளே தப்பாக என்னமோ போட்டு மைனஸ் 2ங்கிறான், ஆஃப்ங்கிறான், என்னென்னமோ சொல்கிறீங்க. தவறாக சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். தெரியலன்னா அமைதியாக கூட இருங்க, தப்பு கிடையாது. சரியா? அடுத்த கேள்வி போகலாம். எஸ். இப்போ ஏரியா ஆஃப் ஷேடட் ரீஜன், இந்த ஷேடட் ரீஜனோடைய பரப்பளவு கண்டுபிடிக்கணும். ஷேடட் ரீஜனோட பரப்பளவு. ஓகே, நம்ம லெஃப்ட் டு ரைட் பார்க்கலாம். லெஃப்ட் டு ரைட்டில் அந்த லென்த் வந்து 30 மீட்ரு. அந்த ஷேடட் ரீஜன் அந்த போட்டது அது 2 மீட்டர். அப்போ அது ஒரு செவ்வகம், அது ஒரு ரெக்டாங்கிள். இந்த ரெக்டாங்கிள் லென்த் இஸ் 30, பிரெத் இஸ் 2. ஸோ வாட் இஸ் த ஏரியா? ஒரு செவ்வகத்தில் நீளம் 30, அகலம் 2. என்ன ஏரியா? L into B இல்லையா?
செவ்வகத்தினுடைய ஏரியா என்ன? ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் ஈக்குவல் டு எல். ஓகே, இப்போ அந்த ஒரு பக்கவாட்டில் லெஃப்ட் ரைட் இருக்கிறதுல வந்து 30 × 2 60 சென்டிமீட்டர் ஸ்கொயரோ மீட்டர் ஸ்கொயர் ஏதோ ஒன்று இங்கே மீட்டர் ஸ்கொயர். ஓகே, அடுத்தது இந்த இது பாருங்க, இதில் லென்த் வந்து 20, அகலம் வந்து 2. அப்போ இதனோட பரப்பளவு எவ்வளோ? 20 × 2 அப்போ மொத்த அந்த ஷேடட் ரீஜனோட பரப்பளவு 100 அப்படின்னு நீங்க போடுவீங்க. ஆனா அது கரெக்ட் இல்லை. ஏன் கரெக்ட் இல்லைன்னு பாருங்க. 100 மீட்டர் ஸ்கொயர் கிடையாதுங்கிற. ஏன்னா இந்த சின்ன டப்பா இருக்கு பாரு. அட என்னடா இது? 96 மீட்டர் ஸ்கொயர். ஆமா, 96 கரெக்ட். எப்படி கரெக்ட்னு பார்க்கலாம் இருங்க. Sir, 96 square. 96 மீட்டர் ஸ்கொயர். அது எப்படி கரெக்ட் எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம் இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. அப்ப இந்த டப்பா இருக்கு இல்லையா, நடுவால இருக்கிற டப்பா, அந்த டப்பா 2 முறை நம்ம கூட்டிட்டோம். இப்படி ஒரு தடவை கூட்டிட்டோம், இப்படி ஒரு கூட்டிட்டோம். அப்போ ஒரு முறை கழிக்க வேண்டும். இதனுடைய பரப்பளவு என்னன்னா 2 × 2 4. அந்த 4ஐ கழிக்க வேண்டும். அப்போ 100 இருந்து 4 கழிச்சா 96 வருதா? 4 கழிச்சா 96 வருது. அது 96 தான் ஆன்சர். இது நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா குழந்தைகளும் அவசரப்பட்டு 100ன்னு போட்டு வெளியே காலர் தூக்கிட்டு வருவான். எப்படி வருவான்? காலர் தூக்கி நான் கரெக்டாக எழுதியிருக்கேன்னு வருவான். ஆனால் தப்பாக இருக்கும். இதே மாதிரி தான் குழந்தைங்க ஒவ்வொரு முறையும் ஃபெயில் ஆகிறதுக்கு இது ஒரு காரணம். ஏன்னா நீங்கள் அவசரப்பட்டு இந்த இவனை மாதிரி, இப்போ ஒருத்தர் யார், ராகுல் மாதிரி அவசரப்பட்டு தப்பாக சொல்கிறது. எதுக்கு அவசரப்படணும்? அது உங்களுடைய பரீட்சை, நீங்கள் தான் எழுத போகிறீங்க. அவசரப்பட வேண்டாம், மெதுவாக போய் எழுதினா போதும். புரிஞ்சுதுங்களா குழந்தைகளா? ஏன்னா உங்க ஏஜுக்கு இது அவசரப்படுறது ஒண்ணு புதுசு இல்ல. பட் நீங்க அவசரப்படுறதுனால நீங்க மார்க் லூஸ் பண்ணிடுவீங்க. ஓகே, அடுத்த கேள்வி நான் படிக்கிறேன். இந்த ட்ரையாங்கிள் ABC, angle C equal to 100 degree, AC equal to BC, then what is angle B என்று கேட்குறாங்க. முக்கோணம் ABC இல் ஆங்கிள் C வந்து 100 டிகிரி மற்றும் AC வந்து BCக்கு சமம் எனில் B இன் கோணம் எவ்வளோன்னு கேட்குறேன். ஒரு முக்கோணத்தில் 3 கோணமும் சேர்ந்து எவ்வளோ வரும்? A + B. அதில் C வந்து 100 போயிடுச்சு. அப்போ ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் B சேர்ந்து 80. ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் B சேர்ந்து 80. ஆனால் BC வந்து ஈக்குவல். அப்போ அந்த 80 2ஆல் வகுத்தால் 40. அப்போ 40 அந்த முக்கோணத்தின் கோணங்கள், அந்த முக்கோணத்தின் கோணங்கள் ABCனா இதில் அதோட கோணங்கள் வந்து 40 டிகிரி 100 டிகிரி. 40 டிகிரி என்னால் போட முடியாது அங்கே, அதனால் 40 100. இது என்ன மாதிரி முக்கோணம் சொல்லுங்க பார்க்கலாம். ஈக்குவலேட்டர் இல்ல சார், இது வந்து ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். தமிழ்ல இரு சம பக்க முக்கோணம். அது பேர் என்ன? இரு சம பக்க முக்கோணம். ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் இங்கிலீஷ் மீடியம் குழந்தைகளுக்கு தமிழ்ல இரு சம பக்க முக்கோணம். ஓகே, ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் அப்படின்னா சமபக்க முக்கோணம் தமிழ்ல பேர். அதுல ஒவ்வொரு முக்கோணத்தின் ஆங்கிள் எவ்வளவு இருக்கும்? 60 டிகிரி 60 இருக்கும். அப்ப அந்த முக்கோணத்துல அந்த 3 பக்கம் எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும் சார். ஈக்குவலா இருக்கும். எப்படி இரு சம பக்க முக்கோணத்துல 2 பக்கம் சமமா இருக்குது, ஒரு பக்கம் 3வது பக்கம் வித்தியாசமா இருக்கு. அது மாதிரி சமபக்க முக்கோணத்துல 3 பக்கமே சமமாக இருக்கும். ஓகே ஓகே, இப்போ பாருங்க சில விஷயங்கள் நம்ம படிப்போம் முக்கோணத்தை பற்றி. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், இது என்ன முக்கோணம்னு கண்டுபிடிங்க. ஒரு முக்கோணத்தில் ஆங்கிள் ஏ வந்து 60 டிகிரி, ஆங்கிள் பியும் சியும் ஈக்குவல், பி அண்ட் சி ஆர் ஈக்குவல், அண்ட் சி ஆர் ஈக்குவல். அப்படின்னா ஆங்கிள் பி அண்ட் சி எவ்வளோ? 60 டிகிரி. ரெண்டுமே 60 டிகிரி வரும். 60 தான். அப்போ இந்த முக்கோணம் வந்து ஒரு சமபக்க முக்கோணம்.
ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் சார். இன்னொரு ஆமாம் ஈக்குவலேட்டர் இன்னொரு முக்கோணத்தில் பி ஈக்குவல் டு 120. ஓகே, ஏ வந்து 20 அப்படின்னா சி எவ்வளோ இருக்கும்? 40. 40. ஏன்னா 3 சேர்ந்தா 180 இருக்கணும், அதனால அது 40. ஓகே சார் இது வந்து ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் சார். ஸ்கேலின் ட்ரையாங்கிள் என்று பெயர் பிகாஸ் ஏன் அந்த ஸ்கேல் தமிழ்ல எனக்கு மூணுமே டிஃபரெண்டா இருக்கும் சார். மூணு ஆங்கிளுமே டிஃபரெண்டா. அந்த அது எதுவுமே ஈக்குவலா இருக்காது. ஆமா அது மட்டும் ஆமா விரிகோண முக்கோணம் சொல்லுவாங்க அவனுக்கு. ஓகே பரவாயில்ல. அடுத்த கேள்வி போலாம். த டிஃப்ரெண்ட் ஓகே இந்த முக்கோணத்தில் இப்படி கூட இன்னும் கூட சில முக்கோணத்தில் சில விஷயங்கள்லாம் படிக்கலாம் நினைக்கிறேன். செங்கோண முக்கோணம்னா என்ன? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா என்ன சார்? ஒரே ஒரு ஆங்கிள் மட்டும் 90 டிகிரில இருக்கும், மீதி எல்லாமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் என்றால் ஒரு ஆங்கிள் 90 இருக்கும். இப்போ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் A equal to 90, B equal to 45 and C is equal to 45. அந்த முக்கோணத்துக்கு பேர் என்ன? இரு சம பக்க செங்கோண முக்கோணம் தமிழ்ல. ஐசோசலஸ் பாருங்க தமிழ்ல. இங்க தமிழ் எழுத முடியாது, இங்கிலீஷ்ல ஐசோசலஸ் ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் அப்படின்னு எழுதான். தமிழ்ல இரு சம பக்க செங்கோண முக்கோணம் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? ஓகேவா தமிழ் குழந்தைகளா? புரிஞ்சுதா? ஓகே, அடுத்த கேள்வி படிக்கலாம். அடுத்த கேள்வி வந்து இவர் படிங்க, அகர்சன் படிங்க பார்க்கலாம். இருக்காரா அகர்சன்? படிங்க. The difference between two decimal numbers in 56.58, if one of the number is 26.13, then the other number is the difference between two decimal தமிழ்ல வந்து தமிழ்ல படிங்க. ஒரு சதம் இரு தசம எண்களின் வித்தியாசம் 56.58. அவற்றுள் ஒரு எண் 26.13 எனில் மற்றொரு எண் என்னன்னு கேட்கலாம். எப்படி அப்புறம் நம்ம பண்ணலாம். எப்படி பண்றது? அதை கொடுத்த நம்பர்ல இருந்து ரெண்டாவது கொடுத்த நம்பரை கழிக்கணும் சார். பாரு, இத கெட்டிக்காரத்தனமா தப்பு பண்றது. இவரு தப்பு பண்றாரு, கெட்டிக்காரத்தனமா தப்பு பண்றாரு. ரைட்டுன்னு நினைச்சிட்டு தப்பு பண்ணா அது கெட்டிக்காரத்தனமா தப்பு பண்றது. சார் கூட்டணும், கூட்ட வேண்டும். ஏன் கூட்டணும்? எவ்வளவு வருது? ஆன்சர் என்ன வருது பாருங்க. கூட்டினா என்ன வருது? 82.71 சார். 82.71. அப்போ இங்க பாருங்க, ஏன் கூட்டணும்னு பாருங்க. இருங்க குழந்தைகளா, அதாவது ஒன்னாவது ஆப்ஷன் தான் கரெக்ட். கூட்டணும். ஏன் கூட்டணும்னா இரு தசம எண்களின் வித்தியாசம் சொல்லியிருக்காங்க, டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல ஒன்னு வந்து 26. அப்பா அதோட அது கூட்டாதான் இன்னொன்னு கிடைக்கும். புரியுதா தம்பி? Okay, you have to be children. Again and again I'm telling you, don't be in a hurry. அவசரவே படாதீங்க. மெதுவா நிறுத்தி நிதானமா. இப்போ அவங்க அம்மா ஒரு இட்லி போடுறாங்க, ஐயோ இன்னொரு இட்லி வராதுன்னு சொல்லிட்டு கபகபன்னு சாப்பிட வேண்டாம். அது நம்ம வீடு, நம்ம அம்மா எப்படியும் போடுவாங்க இல்லையா? அவசரப்பட்டு சாப்பிடுவோம்மா. ஹலோ, அவசரப்பட்டு சாப்பிட வேண்டியதில்லை. ஏன்னா எப்படி அந்த அந்த ஒரு பாத்திரத்துல இட்லி நிறைய இருக்கு, ஒன்னு எடுத்து போட்டு சாப்பிடுறீங்க. எது என்ன கரெக்ட்? அந்த பொண்ணு சொல்றதே புரியல. அடுத்த கேள்வி பாருங்க. படிங்க பார்க்கல. யாரும் ஒருத்தர் சார் நான் படிங்க. The value of a plus b whole square minus a minus b whole square square minus a minus b square is okay. A plus b whole square minus a minus மதிப்பு என்ன? இப்போ முதல்ல a plus b square whole square நம்ம பாப்போம். என்னடா வர்றாங்க, உள்ள உடம்பு முடிய மாட்டேங்குதாட்டு இருக்கு. யாரோ somebody is coming.
இங்க பாருங்க, a plus b ஹோல் ஸ்கொயர்னா என்னன்னு பார்க்கணும். a plus b ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா அதோட விரிவு சொல்லும் பார்க்கலாம். என்னென்ன வரும்? a ஸ்கொயர் A square plus 2ab plus b square. b ஸ்கொயர் வரும். அப்புறம் a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் என்ன வரும்? A square minus 2ab plus b square. minus 2ab a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர். இப்போ என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். அது இருந்து அதை கழிக்கணும். அப்போ கழிக்கணும் எப்படி அர்த்தம்? அப்போது முதல்ல இருந்து மேலே இருக்கிறதுலேருந்து கீழே இருக்கிறது கழிக்கணும். அங்கே a ஸ்கொயருக்கு இங்கே a ஸ்கொயருக்கு அது கழிச்சா காணாமல் போயிடும். b ஸ்கொயருக்கு b ஸ்கொயர் கழிச்சா அது காணாமல் போயிடும். இங்கே மைனஸ் 2ab இருக்குன்னா மேலே 2ab மைனஸ் ஆஃப் மைனஸ் 2abன்னு வரும். அதாவது 2ab கழிக்க வேண்டும். மைனஸ் ஆஃப் மைனஸ் 2ab. அப்போ என்ன ஆன்சர் வரும்? மைனஸ் ஆஃப் மைனஸ் 2ab என்ன? அது ப்ளஸ் 2ab ஆகிடும். அது ப்ளஸ் 2ab ஆயிரும். இப்போ 2ab ப்ளஸ் 2ab எவ்வளோ? 4ab. 4ab. 4a square a ஸ்கொயர் b ஸ்கொயர்ல கேன்சல் ஆகிடும். ஏன்னா மைனஸ் தான் கொடுத்துருக்காங்க. என்ன கேள்வி பாருங்க. கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னா a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கே a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோம், a மைனஸ் பி ஹோல் கண்டுபிடிச்சிட்டோம். இதுலேருந்து இதை கழிக்க வேண்டும். கழிச்சா இங்கே பாரு இப்படி மேலே பாரு இப்படி இப்படி ஒவ்வொன்றா கீழுக்கெல்லாம் மைனஸ் மைனஸ் ஆயிடும். இது மைனஸ் a ஸ்கொயர் ஆகும், இது ப்ளஸ் 2ab ஆகும், இது மைனஸ் b ஸ்கொயர் ஆகும். அப்போ கூட்டா இதெல்லாம் அடிஞ்சிடும். இப்போ இங்கே ஒரு 2ab இங்கே ஒரு ப்ளஸ் 2ab, ரெண்டு 2ab சேர்த்தா 4ab. புரிஞ்சு சார். இப்போ ரெண்டு கூப்பிட்டா என்ன ஆகும்? இது இப்போ ரெண்டு கூப்பிட்டா என்ன ஆகும்? இப்போ இப்படி கேட்குறாங்க. இது வந்து என்னன்னா இது வந்து a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். இப்போ அதுக்கு பதிலாக இப்படி கேட்குறாங்க வச்சுங்க. a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். இப்போ என்ன இது என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் போட்டால் என்ன வரும்? இந்த ரெண்டையும் கூட்டணும். கூட்டி பாருங்க என்ன வருதுன்னு பார்க்கலாம். minus 4ab. சும்மா கண்ணை மூட்டு குருட்டு பூனை விட்டத்தில் பாய்ந்தது அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அப்படி போடக்கூடாது. இந்த ரெண்டையும் கூட்டினா a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயரை மறுபடியும் ஒரு a ஸ்கொயர் மைனஸ் 2ab பி ஸ்கொயர் போட்டால் இந்த 2ab இந்த மைனஸ் 2ab கேன்சல் ஆயிடும். அந்த ரெண்டு ஆட் ஆகும். அப்போ என்ன வரும்? 2a ஸ்கொயர் ப்ளஸ் 2b ஸ்கொயர். கரெக்டா? அப்போ இந்த 2 வெளியே எடுத்துட்டா அப்போ இப்படி கூட எழுதிக்கலாம். 2 ப்ளஸ் 2 இன்டூ a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இப்படியும் எழுதலாம். 2 இன்டூ a ஸ்கொயர் ப்ளஸ் பி இப்படி எழுதலாம். ஆன்சர் இப்படியும் கொடுத்துருக்கலாம். அப்போது அங்கே என்ன கேட்டிருக்காங்களோ அதை பொறுத்து நீங்கள் பண்ண வேண்டும். a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் முதல் தெரியணும், a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் தெரியணும். அப்புறம் வந்து கழிச்சா என்ன பண்ணணும், கூட்டா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் தரவாக தெரியணும். அதில் எந்த குழப்பமும் வரக்கூடாது. சரியா? ஓகே, அடுத்த கேள்வி போயிடலாம். அடுத்த கேள்வி பாருங்க. ஐடென்டிஃபை த கரெக்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் இன் த கிவன் டேபிள். கொடுக்கப்பட்ட அட்டவணையிலிருந்து எக்ஸ் மற்றும் ஒய்க்கான சரியான தொடர்பு என்னன்னு கேட்குறேன். ஒய் 1 இருக்கும்போது எக்ஸ் 2, ஒய் 2 இருக்கும்போது எக்ஸ் 4, ஒய் 3 இருக்கும்போது எக்ஸ் 6. அப்போ என்ன ஆகுது? பெருக்கல் 2 பண்ணியிருக்காங்க இல்லையா சார்? அப்போ எந்த ஈக்குவேஷன் கரெக்ட்? y equal to எது கரெக்ட்? 2x. y equal to x இல்லை. பாருங்க y is equal to x plus 2. y equal to 1/2. 1/2x
கரெக்ட். ஏன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2yன்னு வருது. அப்போ இப்போ பாருங்கள், அவருக்கு நீங்கள் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது எப்படின்னா, எக்ஸ் ஈக்குவல் டு 2y வந்துருச்சு. ஆனால் அங்கே எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் கொடுக்கவே இல்லை எங்கேயுமே. அவன் வந்து ஒய் ஈக்குவல் டு கொடுத்துருக்கான். ஒய் ஈக்குவல் டு இந்த 2 அந்த பக்கம் போனால் ஆஃப் ஆயிரும், 1/2 ஆயிரும். 1/2 இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் பை 1/2 அல்லது எக்ஸ் இப்படி கூட போடலாம், எக்ஸ் டிவைட் பை 2 அதுதான் கொடுத்துருக்கான். அவன் பாரு கில்லாடித்தனமாக கொடுத்துருக்கான், உங்களை ஏமாத்திருக்கனே கொடுத்துருப்பான் அவன். அப்போ ஒய் ஈக்குவல் டு ஆஃப் எக்ஸுங்கிறது தான் சரியான விடை. அதனால தான் அவன் கொடுத்துருக்கான். இல்லைன்னா உங்கள் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுப்பாங்க அந்த மாதிரி. சரியா? ஓகே, அடுத்தது போலாமா? என்னடா இது இதோ படிக்க யாரோ ஒருத்தர். In your hostel, food provision has been given for 75 students for 30 days. If 15 more students joined the hostel, for how many days would the food provision last? ஒரு விடுதியில் 75 மாணவர்களுக்கு 30 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. மேலும் 15 மாணவர்கள் விடுதியில் சேர்ந்து கொண்டனர். அவ்வுணவு பொருட்கள் எத்தனை நாட்களுக்கு வழங்கப்படும்? சரி, இப்ப பாருங்க, நான் வேற மாதிரி சொல்றேன் இந்த கேள்வியை. உங்க ஒரு விடுதியில் அடுத்தது அழிச்சிடுறேன். விடுதியில் 75 பேர் இருக்காங்க. அந்த ஐட்டம் ஃபுட்டு வந்து 30 நாளைக்கு இருக்குது, 30 நாளைக்கு தாங்கும். அதாவது லட்டுன்னு வச்சுக்கலாம். 30 நாளைக்கு ஆளுக்கு ஒரு லட்டு வீதம், ஒரு நாளைக்கு ஒரு லட்டு. அப்போ 30 நாளைக்கு ஒரு பையனுக்கு எவ்வளோ லட்டு கிடைக்கும்? ஒரு நாளைக்கு ஒரு லட்டுன்னா 30 நாளைக்கு ஒரு பையனுக்கு எவ்வளோ லட்டு கிடைக்கும்? 30 லட்டு. 30 நாளைக்கு 75 பேருக்கு 30 நாளைக்கு எவ்வளோ லட்டு தேவைப்படும்? 75 × 30 இல்லையா? எவ்வளோ வருது? 75 × 30 எவ்வளோ வருது? 2250. 2250 லட்டு வேணும். இங்க பாருங்க, क्वेश्चन பாருங்க, மறுபடியும் क्वेश्चन படிக்கலாம். ஆஃப் பண்ணி வைங்க, மைக் ஆஃப் பண்ணி வைங்க, உங்க வீட்டு சத்தமெல்லாம் வருது பாருங்க. இந்த ஒரு விடுதியில் 75 மாணவர்கள் 30 நாளுக்கு தேவையான உணவுப் பொருட்கள், அதை நான் லட்டுன்னு வச்சுக்கிறேன். உணவுப்பொருள் லட்டு தேவையான லட்டு. இப்போ மொத்த தேவையான லட்டு 75 மாணவர்களுக்கு ஒரு நாளுக்கு ஒரு லட்டு வீதம் 2250 லட்டு வேணும். அது இருக்குது. இப்போ 15 மாணவர்கள் அதிகம் வந்துட்டாங்க அப்படின்னா, இப்போ புதுசாக எவ்வளோ மாணவர்கள்? 15 மாணவர்கள் மொத்தம் எவ்வளோ ஆச்சு? 90 மாணவர்கள் ஆகிட்டாங்க. இது எத்தனை நாளைக்கு வருங்கிறாங்க? அப்போ என்ன பண்ணணும்? 2250 90 வகுக்கணும், அவ்வளோதான். அது வகுத்த என்ன வருதோ அதுதான் ஆன்சர். 36. 36 வருதா? நல்லா பாருமா. 25 வருதா? 2250 டிவைட் பை 90 போடுங்க பார்க்கலாம். உங்க நோட் புக்கில் போட்டு எனக்கு சொல்லுங்க. ஒருத்தர் 25 சொன்னாரு, ஒருத்தர் 36 சொன்னாரு. இருங்க, ஆன்சர்ல என்ன பார்க்கலாம். ஆன்சர்ல 36 இருக்கு, 25 இருக்கு, 100 இருக்கு, 100. அப்போ 25 தான் ஆன்சர். 25 இதான். இப்போ அந்த உணவுப் பொருட்கள் சொன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன். லட்டுன்னு சொன்னோன்னு ஈஸியாக போயிடுச்சு பார்த்தீங்களா? ஏன் அப்படி? இந்த லட்டுன்னு சொன்ன பிறகு இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் சிம்பிளான மாதிரி தெரியுது. உண்டா இல்லையா? ஹலோ, லட்டு என்ன நம்ம உணவுப் பொருள்னு என்னென்னமோ நினச்சிக்கோ. ஐயோ, சாப்பாடு, ரசம், சாம்பார் நினச்சிக்கோ. அப்படி இல்லை, நம்ம கணக்குக்கு ஒரு லட்டுன்னு வச்சுட்டோம், அப்படி வச்சுக்கலாம். அப்புறம் லட்டு எல்லாத்துக்கும் பிடிக்குமா பிடிக்காதா? அதான் பிடிச்ச விஷயத்தை பேசும்போது நம்ம தப்பு பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். அதான், அதனால தான் லட்டு எடுத்தேன். பாருங்க என்ன பண்ணியிருக்கேன் பாருங்க, மறுபடியும் காமிக்கிறேன். 75 பேர், ஒரு ஆளுக்கு ஒரு லட்டு வீதம், 30 நாளைக்கு 2250 லட்டு இருக்குது. ஆனால் 90 பேர் வந்துட்டாங்க. அப்போது 2250 90 பேருக்கு பிரித்து கொடுத்தா 25 நாளைக்கு தான் வரும். அது அப்படியே 75 பேர் கொடுத்தா 30 நாளைக்கு வரும். ஆனால் 90 பேர் வந்தாலும் 25 நாளைக்கு தான் வரும். சரியா? அதுதான் ஆன்சர். ஓகே, அடுத்த கேள்வி போயிடலாம். படிக்க யாரோ ஒருத்தர்
The following table show the mass shows of the by marks 40 scored by of 40 Load of the students data is of grade 8. The mood of the data is that எட்டாம் வகுப்பு படித்த 40 மாணவர்கள் ஒரு தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் அட்டவணைப்படுத்தப்பட்டுள்ளன. புள்ளி விவரத்தின் முகடு. எட்டாம் வகுப்பு படிக்கும் 40 மாணவர்கள் ஒரு தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் அட்டவணைப்படுத்தப்பட்டுள்ளன. இப்புள்ளி விவரத்தின் முகடு என்ன? அதாவது 20 மார்க் வாங்கினவங்க 4 பேர், 21 மார்க் வாங்கினவங்க 5 பேர், 22 மார்க் வாங்கினவங்க 9 பேர், 23 வாங்கினவங்க 11 பேர், 24 வாங்கினவங்க 7 பேர், 25 வாங்கினவங்க 4 பேர். அதனோட மோடுன்னு என்ன? முகடு என்றால் என்ன? டேட்டா. இல்லை முகடு என்ன? நீங்க கிரேடு இல்லை முகடு மோடு படிச்சிங்களா இல்லையா? ஒரு ஸ்கூலில் சொல்லி தந்தாங்களா இல்லையா? இல்லையா? மோடு மீடியன் மீடியன் மோடு அப்படின்னு சொல்லி தந்தாங்களா? அப்போ அந்த மோடு என்பது எந்த மார்க் அதிகப்படியாக ரிப்பீட் ஆகிருக்குதோ அந்த மார்க். இப்போ பார்த்தீங்கன்னா 4 மார்க் வாங்கினா இல்லை 20 மார்க் வாங்கினவங்க 4 குழந்தை, என்ன 21 மார்க் வாங்கினவங்க 5 பேர், 22 மார்க் வாங்கினவங்க 9 பேர், 23 எந்த மார்க் அதிகமான பேர் வாங்கியிருக்காங்க? 7 பேர். 7 பேரா? 11 பேர் ஒரு மார்க் வாங்கியிருக்காங்க. அது யாரு? 23 மார்க். அப்ப 23 என்பது சரியான விடை. எந்த மார்க் அதிகமான பேர் வாங்கியிருக்காங்களோ அந்த மார்க் தான் முகடு. ஓகே. இப்ப சராசரின்னு கேட்டா அது வேற. இப்ப சராசரி கண்டுபிடிக்கிறது எப்படி? இப்ப சராசரி +2/2 சார். +2 பண்ணிட்டு அதை 2 ஆல டிவைட் பண்ணணும். +2 ஆமா. புரியல எனக்கு சார். முதல்ல 2 ஆட் பண்ணிட்டு அது அப்புறம் 2 ஆல டிவைட் பண்ணணும் சார். அப்படி இல்லை, தப்பு. அதான் நீங்கள் புரியாம படித்து அது அப்படியே ஏதோ ஒன்று வாத்தியார் ஏதோ எதுக்கோ சொல்லியிருப்பார். அது எதுக்கு அங்கே வந்து மாடுக்கு 4 கால் சொல்லியிருப்பார். ஆனால் இங்கே கணக்கு கோழி கணக்கு. இங்கேயும் 4 காலுக்குன்னு போட்டு அவன் கணக்கு போட்டிருப்பான். கோழிக்கு 2 காலன்னு இவனுக்கு தெரியணுமில்ல. இங்கே பாருங்கள், இதனோட சராசரி 20 பேர் 4 மார்க். அப்போ மொத்த மார்க் எவ்வளோ? 20 × 4 எவ்வளோ? 80 சார். அதை முதல்ல பெருக்கிக்கணும். 20 × 4 80 மார்க்ஸ். ஓகே. அடுத்தது பாருங்க, சராசரி கண்டுபிடிக்கணும்னா இப்படி தான் கண்டுபிடிக்கணும். 20. அப்போ 21 × 5 எவ்வளோ? 105. அடுத்தது 22 × 9 198 சார். 198. அடுத்தது 23 × 11 சார் 253. கரெக்ட். வெரி குட். ஃபேண்டாஸ்டிக். அடுத்தது 24 × 7 24 × 7 First sir 28, 27 sir 148. 168. அடுத்தது 25 × 4 100. சராசரி மொத்தம் எவ்வளவு குழந்தைகள்? 4 + 5 + 5 + 9 + 11 + 7 + 4 எவ்வளவு குழந்தைகள்? 40 ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ மொத்த மார்க் எவ்வளோ வாங்கிக்க? இதெல்லாம் கூட்டுங்க. கூட்டி 40ஆல் வகுத்தா அது வரும். அதுதான் ஆன்சர். புரியுதா? இதெல்லாம் 80, 105, 198, 253, 168, 100 இதெல்லாம் கூட்டுங்க எவ்வளோ வரும்னு பார்க்கலாம். கரெக்டாக சொல்லணும், தப்பா சொல்லக்கூடாது. வருது எனக்கு. உங்களுக்கு வருதான்னு பாருங்க.
Yes, sir. 24 plus 10 plus 9 plus 5 24 plus 6 30 30 3 plus 1 4 4 plus 6 அப்போ 5 plus 7 7 plus 1 8 தம்பிகளா 904 வரும். சரி இப்போ நம்ம என்ன மீன் அல்லது ஆவரேஜ் ஈக்குவல் டு 904 டிவைடட் பை 40 எவ்வளோ வருது? ஆவரேஜ் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்கன்னா 904 டிவைட் பை 40 எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க ஆவரேஜா? 226 சார். 224 அட பாவிகளா. சாரி Sir, 22. Sir, 22 sir. 22. 22 பாயிண்ட் 22.6. 6 இப்போ இந்த ஆவரேஜ். அப்போ கேள்வி வந்து சராசரின்னு கேட்டா இந்த மாதிரி போட்டுக்கணும். ஆனால் இங்கே வந்து கேட்டது வந்து மோடுன்னா எந்த ஒரு மார்க் அதிகமான பேர் வாங்கியிருக்காங்க அப்படின்னா இது 23 பேர் வாங்கியிருக்காங்க. த மோட் ஆஃப் த டேட்டா ஈஸ் அந்த 23 பேர். ஓகே, அது ரெண்டாம். இப்போ மீடியன்னு கேட்பாங்க. மீடியன் என்றால் என்னன்னா பாருங்க, மீடியன் அது இன்னொரு இதிலே போடலாம், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். மீடியன் எப்படி போடணும்னா மீடியன் இது பாருங்க, ஆல் ஆஃப் யூ லிசன், இது முக்கியம். இப்போ 20 மார்க் தான் கம்மி மார்க்கு. ஒருத்தர் 20, இன்னொருத்தர் 20, இன்னொருத்தர் 20, இன்னொருத்தர் 20 இல்லையா? 4 பேர் 20, அப்புறம் 5 பேர் 21 21 21 21 21 21 இப்படி எழுதிக்கணும். 21 22 9 பேர் 22 22 22 22 22 எவ்வளோச்சு? 3 5 9 பேர் போடுமா? 26 7 8 9 ஓகே. அடுத்து 23 11 பேர் 23 23 23 23 23 23 23 23 23 எவ்வளோச்சு? 3 6 9 10 11 ஆச்சு. அடுத்தது 24 24 24 24 24 24 24 7 24 வந்துருச்சு. அப்புறம் 25 25 25 இப்போ 40 பேரோட மார்க் இப்படி போட்டாச்சு. இதில் 20வது ஆள் என்ன மார்க் வாங்கியிருக்கானோ அதுதான் மீடியன். 20வது ஆள் என்ன மார்க் வாங்கியிருக்கா? அப்போ லெஃப்ட்லேருந்து 20 கவுண்ட் பண்ணுங்க, என்ன மார்க் வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 மீடியன் மார்க் வந்து 23 மீடியன் மார்க். இப்போ 20 இருங்க, இல்லை 20 வருமா? 20 வராது. அப்போ 20 நடுவால் இருக்கிறது எப்படி? 20 போட்டால் 40, நடுவால் ஒருத்தர் இல்லை. அப்போ 19 20 இந்த 19 இந்த பக்கம் 20ன்னா இங்கே 19. ஆமாம், 19 நீங்கள் எடுத்து அதுக்கான ஆவரேஜ் கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், 9 18 இல்லை 23 தானே? ஒரு 23 வந்துடும். 23 ஆன்சர் கரெக்ட். இது ஆன்சர். புரியுதா? எஸ் சார். இப்படிதான். இப்போ இந்த கேள்வி வந்து ரொம்ப ஈஸி, அவ்வளோதான் காம்ப்ளிகேட்டடாக கேட்கல. சரி, 101வது கேள்வி படிங்க. கடைசி கேள்வி வச்சுக்கலாம். 101வது கேள்வி. Kayal rupees 27,000 day non-tax salary. If we utilize their salary in a education, savings under age effectively then have savings percentages. ரூபாய் 27,000 ஒரு மாத சம்பளமாக பெறுகிறார். தனது சம்பளத்தை வீட்டு வாடகைக்காக 3:2:4 எனில் அவருடைய சேமிப்பு சதவீதம்
சரி நான் படிக்கிறேன். நீ எல்லாம் கஜா முஜான் படிச்சிட்டீங்க, நான் படிக்கிறேன் பாருங்க. Kyle earned rupees 20,000 rupees 27,000 per month as salary. எல்லாரும் லிசன் பண்ணுங்க. If she utilized her salary in the ratio பிரேக் ஆகுது சார் 3:2 வாய்ஸ் பிரேக் ஆகுது சார் சரி முடிச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் தான். என்ன போட்ட இதான் போட்டியா இது போட்டோமா இது அப்போ முன்னாடி போட்டது 3:2 இது பார்த்து அவங்க அந்த சேலரிய 3:2 என்ற விகிதத்தில் அவங்க எஜுகேஷனுக்கும் சேவிங்க்கும் ரெண்ட்டுக்கும் அப்ப எத்தனை சேவ் பண்றாங்க? 2.22 இல்ல இரு 2 என்பதுதான் சேவிங்ஸ். அப்போ அந்த 2 என்பது எவ்வளவு? 3 + 2 + 4 எவ்வளவு வருது? 9. 2/9 into 100 அதுதான் ஆன்சர். சார் 33.33 இரு சொல்றேன். ஆன்சர் வந்து 2/9 into 100 எவ்வளவு வருது பாருங்க. 200 / 9 எவ்வளவு வருது? 18. 20க்கு ஒரு 18, அப்புறம் ஒரு 22.22 என்பது தான் சரியான விடை. 22.22 இருக்கா? அதுதான் சரியான விடை. ஏன்னா மொத்தம் அந்த சேலரியை 9 பாகமாக பிரிக்கிறாங்க. 3 பாகம் வந்து படிப்புக்கு, 2 பாகம் வந்து சேமிப்புக்கு, 4 பாகம் வந்து ரெண்ட்டுக்கு. அப்போ அது 9 பாகத்தில் 2 பாகம்தான் சேவிங்ஸு. அப்போது ஒரு அந்த 37,000 27,000 அது கணக்கு இல்லை. இப்போ அதை பற்றி நமக்கு ஒரி பண்ணிக்க வேண்டாம். இப்போ 2 / 9 into 100. இப்போ நீங்கள் உங்கள் எக்ஸாமில் நீங்கள் என்ன பண்ணி எதுக்கு இது 27,000 கொடுத்தாங்கன்னு யோசிப்பீங்க இல்லையா? எதுக்கு இது 27,000 கொடுத்தாங்கன்னு யோசிப்பீங்க. அப்படி சில டைம்ஸு சில இடத்துல தேவையில்லாத ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு டேட்டா கொடுப்பாங்க, தேவையில்லாத நம்பர்லாம் கொடுப்பாங்க. அதை நீங்கள் கண்டுக்கூடாது. இங்கே வந்து அந்த 27,000ங்கிற நம்பர் தேவையில்லை. ஆனால் அவன் கொடுத்துருக்கான். இந்த மாதிரி உங்களை ஏமாத்துறதுக்கன்னே கொடுக்குற அந்த நம்பர், அது உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுக்குற நம்பர். ஓகே நம்ம மீண்டும் அடுத்த நாளைக்கு காலை 10 மணிக்கு சந்திக்கலாம். அந்த இதில் சேட் கிளாஸில் மேடம் வருவாங்க. நாளைக்கு ஈவினிங் 6:30 மணிக்கு ஒரு ட்ரையல் கிளாஸ், மேத்ஸோட ட்ரையல் கிளாஸ் சண்டே 6:30க்கு வைக்கலாம். ஒரு ½ hour தான், ரொம்ப இல்லை.